விஜய் வந்தால் கண்டிப்பாக விவசாயம் பாதுகாக்கப்படும், விஜய் வந்தா ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தப்படும், விஜய் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு தரப்படும், விஜய் வந்தால் சட்டம் ஒழுங்கு பேணப்படும் அப்படின்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை பார்த்து தான் கை கால் உதறுது. விஜய் தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிறாரு. மக்கள் அதை விரும்புறான். விஜய் செய்யறது பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான செயல். முன்னாடி விஜய் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போலையா, போய் ஆதரவு தெரிவிச்சு மக்களுக்காக பேசலையா? 1000 ரூபாய் 2000 ரூபாய் மோடி தடை செஞ்சாரு. மக்கள் எல்லாம் லைன்ல நின்னாங்களே. யாரு இவங்க ஒன்றிய அரசுன்னு பேசி நாணயத்தை கூட்டு வந்து நாணய வெளியீட்டு விழா கூட்டு வந்தாங்களே. மோடியை விமர்சிச்சு விஜய் பேசலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜய் எது செய்யல? விஜய் அன்னைக்கு அண்ணா ஹசாரேயோட போராட்டத்தில் கலந்துகிட்டு ஊழலற்ற ஆட்சி வரணும்னு சொல்லி போராடலையா? விஜய் அரசியல் களத்துல வந்துட்டாருன்னு சொல்லி ஓரமா இருந்த அஜித் இன்னைக்கு பூஸ்ட் பண்ணக்கூடிய நிகழ்வு பார்த்தோம். அஜித்துக்கு கார் பஞ்சத்துக்கு என்ன செய்யறாங்க, அஜித் இன்னைக்கு என்ன புகழ்றாங்க. இன்னைக்கு திமுக உயர்மட்ட பொறுப்புல எந்த இஸ்லாமிய பொறுப்பு கொடுத்தீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நீங்க உங்களுக்குள்ளதான மாத்தி மாத்தி போட்டுக்கிறீங்க. அவர் கிளியரா சொல்லிட்டாரு. மேடையில ஒரு புர்கா போட்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணை அழகா உட்கார வச்சிட்டார். ஏங்க நான் படத்துல பாக்குறவங்க கிடையாதுங்க, நான் செயல்ல வலிமை கொடுக்கிறவன் சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய தாஹிரா பானு என்ற பெண் உட்கார வச்சு. பாஜக ஒரு சில அரசியல் செய்து, திமுக ஒரு சில அரசியல் செய்து, இவங்க பாய வச்சு அரசியல் செய்யறாரு, அவர் இந்துக்கள் வச்சு அரசியல் செய்யறாரு. இது இந்த நாட்டுக்கு ஆரோக்கியமானது கிடையாது. அதை தட்டி கேட்பதற்கு ஒரு எதிர்க்கட்சி தேவை. அதுதான் நாங்க சொல்றோம், விஜய் வந்தா சரியா இருக்கும்.